மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்னம் சார்ந்த ஒரு செய்தி இப்போதைக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் அத்தனை பேருமே பார்த்துருப்பீங்க. அதில் சில பேர் வன்மத்தை கக்குறாங்க. அதுக்கு நான் பின்னாடி வரேன். முதல்ல இந்த சின்னம் சார்ந்த செய்தி உண்மையா? தாவேக்கா சின்னத்துக்கு முயற்சி பண்ணதா? சரி, எலெக்ஷன் அப்போ தான் சின்னங்கன்னெல்லாம் பேசுவாங்க. இப்போ ஏன் சின்னத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, இந்த மாதிரி சின்னம் அந்த மாதிரி சின்னம் அப்படிலாம் சொல்கிறாங்களே மீடியாவில், இது எந்தளவு உண்மை? இதை பற்றி நம்ம தெளிவாளமாக பார்க்க போகிறோம். இதோட கூடுதலாக சின்னம் அந்த விஷயத்தில் வன்மத்தை கக்குற அந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஏன் தம்பி நீங்கள் மரியாதையாக பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவனுக்குலாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரோட கருத்து ஒன்று இருக்குல்ல, அந்த கருத்துக்கும் எனக்குமான பிரச்சனை தான். என் சண்டை அந்த கருத்தோட மட்டும்தான், அவரோட கிடையாது. அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரோடையும் தனிப்பட்ட முறையில் சண்டை போடுறது என் நோக்கம் கிடையாது. என் கட்சியை பற்றி சவுக்கு சங்கர் தரம் தாழ்ந்து பேசினார், சவுக்கு சங்கரோட கருத்தோட சண்டை போடுறேன். என் கட்சி சின்னம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி சாட்டை துரைமுருகன் தவறாக பதிவு செய்கிறாரு, வன்மத்தோட கக்குறாரு, அந்த வன்மத்தோட நான் சண்டை செய்கிறேன். ஸோ என்னோட சண்டை கருத்தோட மட்டும்தான், மனிதர்களோட கிடையாது. இதை நான் தெளிவுபடுத்திட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். அதனால தான் அண்ணன் சீமான், சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த மாதிரி சில வார்த்தைகள் வருது. இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம கட்சி நம்மளை ஆசைப்படுது. நம்ம அண்ணனும் இதை நோக்கி தான் அரசியல் பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம கோவப்பட்டு அந்த மனிதரோட சண்டை போட ஆரம்பிச்சிடறோம். எனிவே, இதை பற்றி நம்ம ஒரு தெளிவை ஏற்படுத்திடலாம். வன்மம் கக்கக்கூடிய சாட்டை அண்ணனை பற்றியும் சில விஷயத்தை சேர்த்து பேசிடலாம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த செய்தி உண்மைதானா அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக மனசில் வரக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கும். ஆமாம், இந்த செய்தி உண்மையே. அதாவது தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த நோட்டீஸை கூட நான் சைடில் போடுறேன். ஒரு தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ரெண்டாக பார்க்கும். இது பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கான நோட்டீஸ். நீங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் எதுவும் பொது சின்னமாக 234 தொகுதியில் நிற்க போகிறோம், அல்லது இந்த மாதிரி குறிப்பிட்ட ஏரியாவில் நாங்கள் ஒரே கட்சியாக நிற்க போகிறோம், எங்களுக்கு ஒரு பொதுவான சின்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட பதிவு, அது சார்ந்த விஷயங்கள், நீங்கள் கேட்குற சின்னம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இதை ஏன் இப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா, எலெக்ஷன் வந்து 10/5/2026 நம்மளுடைய அந்த 5 வருஷம், இந்த திமுக ஆட்சியோட 5 வருஷத்தோட அந்த பதவி காலம் முடியுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இது முடிகிறதுக்கு 6 மாதம் முன்னாடி, கிட்டத்தட்ட 11/11/2025 10ஆம் தேதி முடியுது. 6 மாதம் எவ்வளோ மைன்யூட்டாக கணக்கு பண்ணி வராங்க. 11/11/2025 நீங்கள் வேணும்னா ஆஃபீஸ் வாங்க, சின்னத்தை அப்ளை பண்ணுங்கள், அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்னம் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட சில விஷயங்களுக்கு 180 பக்கம் சின்னங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, இதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதற்கான முயற்சியில் நம்ம கட்சி இறங்கி வேலை பார்த்துட்ருக்கு. இது உண்மை தான், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம மட்டும் கிடையாது, பதிவு செய்யப்பட்ட கட்சி யார் யார் பொது சின்னம் ஆசைப்படுறாங்களோ அத்தனை பேரும் தேர்தல் ஆணையத்தோட இந்த சட்ட திருத்தங்கள் அடிப்படையில் நம்ம அந்த சின்னத்தை வாங்கிக்கலாம். சரி, இது என்ன பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லி ரெண்டு விஷயம் போதே. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணி மக்களோட அங்கீகாரம் வாங்காத கட்சி எலெக்ஷனில் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, மக்களோட அங்கீகாரம் வாங்கின கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அவ்வளோதான் வித்தியாசம். அது என்ன அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எந்த தொகுதியிலும் ஜெயிக்கல, ஆனால் 8% வாக்கு வங்கி வாங்கி வச்சிருக்கு. ஸோ இது ஒரு மக்கள் அங்கீகாரமாக பார்ப்பாங்க. இந்த கட்சியோட சின்னத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 வருஷம் அந்த சின்னம், விவசாயிங்கிற சின்னம் அந்த கட்சிகிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற எந்த கட்சியும் அதை பயன்படுத்த முடியாது. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மக்களோட நன்மதிப்பு பெற்றதுனால அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் கூடுதல் சலுகை கொடுக்கும். நம்ம வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறதுனால அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த சலுகைகள் கிடையாது. சின்னம் சார்ந்த விஷயத்தில் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நம்ம சின்னத்துக்கு போட்டியிடுற மாதிரி இருக்கும், சண்டை செய்கிற மாதிரி இருக்கும், அந்த சின்னம் இந்த சின்னம் அப்படிங்கிற குழப்பங்கள் பல விஷயங்கள் போகும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை நம்ம மாறிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி 4 விதமான ரூல்ஸ் இருக்குது. 8% வாக்கு வங்கி வாங்கணும், அப்படி இல்லைனா 234 தொகுதியில் 3% இடத்துல நம்ம ஜெயிக்கணும். கிட்டத்தட்ட 8 தொகுதியில் நம்ம ஜெயிச்சா நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி சட்டமன்ற நாடாளுமன்ற எலெக்ஷனை சேர்த்து 2 கண்டிஷன் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன 4 கண்டிஷன் இருக்குது. இந்த 4 கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிடும். இந்த எலெக்ஷனில் நின்னாவே நம்ம கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதற்கான ப்ரொசீஜரில் இப்போ நம்ம பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே, அதற்கான ப்ரொசீஜரில் இந்த வேலையை நம்ம பார்க்குறோம். ஏதாவது தப்பு இருக்குது அதில்? தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செஞ்சுருக்கோம், எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நிர்வாகிகள் போட்டிருக்கோம், வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சின்ன வேணும்னு 6 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க, போய் அப்ளை பண்ணுறோம். இதில் என்ன பஞ்சாயத்தை கண்டுபிடிச்சிங்க? இதில் ஏன் உட்காந்து வன்மத்தை கேட்குறீங்க? என்னையா வன்மத்தை கக்கி வச்சுருக்கீங்க? 6 சின்னங்களை தேர்தல் ஆணையத்தில் தாவேக்கா கேட்டது, இதெல்லாம் மீடியா ஹைப்பு. நம்ம எத்தனை கேட்டோம், எத்தனை கொடுத்தோம், என்ன செஞ்சோம், என்ன பண்ணோம் அப்படிலாம் மீடியாவே கிளப்பி விடுற செய்தி இது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு நுண்ணரசியல். அதாவது சின்னம் வந்து ஆட்டோ சின்னம் கேட்டார்கள், பம்பரம் சின்னம் கேட்டார்கள், அதை கேட்டார்கள், இதை கேட்டார்கள், ஒரு செய்தியை இவங்களே
போட்டு சின்னம் சார்ந்த விஷயத்தில் இல்லை இதை கேட்கவில்லை அதை கேட்டார்கள், அதை கேட்கவில்லை இதை கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி 10 நாள் கழிச்சு அந்த செய்தியை மாற்றி போடுவாங்க. அடுத்த 10 நாள் கழிச்சு சின்னம் இதுவே அப்படின்னு சொல்லி வேற ஒன்று போடுவாங்க. அப்போ நம்ம சின்னம் சொல்லி அஃபீஷியலாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னம் சார்ந்த குழப்பம் தாவேக்கால் நிலவுகிறது அப்படிங்கிற செய்தியை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதற்கான முயற்சி தான் இது. ஸோ தேர்தல் ஆணையம் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதோட இந்த செய்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த சின்னம் எப்படிப்பட்ட சின்னம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வரட்டும். இதுக்குள்ளே உட்காந்து பாடை சின்னம், கயிறு சின்னம், குழி சின்னம், அந்த சின்னம் இந்த சின்னம்னு உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். இது முதல்ல சரியா, இது முதல்ல அறமா? நான் இதான் கேட்குறேன். உங்களுக்கு சின்னம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, எங்கள் அண்ணனோட மைக்கை காமிச்சு தான் நீங்கள் தேர்தலில் அங்கீகாரமே வாங்கினீங்க. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படிப்பட்ட அநீதி நடக்கும்போது இந்த 6 மாதம் முன்னாடி இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து இவங்க இந்த வேலையை பார்க்கலங்க, அதனால இவங்க சின்னம் போயிருச்சுங்க, பிஜேபி தான் காரணம்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஜனநாயகபூர்வமாக சரிங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த கட்சி, மற்ற கட்சியை கன்சிடர் பண்ணுறோம், இந்த கட்சியை கொஞ்சம் பாருங்க, 234 தொகுதியில் நின்ன கட்சி, இவ்வளோ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண கட்சி, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக வீடியோ போட்டவன் தான் இந்த இன்ஃபர்மேட்டிவ் டைரி. இன்னைக்கு என் கட்சி பற்றி ஒரு சின்னம் வரும்போது உட்காந்து வன்மத்தை கேட்குறீங்க. அப்படி என்னையா உங்களுக்கு தாவேக்காக்கும் உங்களுக்கு என்னையா பிரச்சனை? தாவேக்கால ஒரு செயல்பாடு இருக்குன்னா செயல்பாடு விமர்சி, இக்கு போடலான்னு சொன்னால் ஆமாம் உண்மை, இக்கு போட்டோம் கட்சியில். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் போது விலாவாரியான அறிக்கை வெளிவரணும்னு சொன்னீங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு இருக்கும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது, நிலைப்பாடு மட்டும்தான் சொல்லணும்னு சொன்னோம். தொகுதி மறுசீரமைப்புலாம் 6 பக்கம் அறிக்கை வெளியிட்டோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு அறிக்கை வரும்போது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்தோம். எங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டீங்க. கொள்கைக்கு ஒரு மாநாடு நடத்தி இதுதான் கொள்கை, இதுதான் கோட்பாடுன்னு சொன்னோம். அந்த கொள்கைக்குள்ளே நீங்களே முரண்பாடு நீங்களே உருவாக்கிட்டு எங்க கூட உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரியார் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காண்டி தமிழ்நாட்டில் எவனும் பெரியாரை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி பெரியார் வன்மத்தை நீங்க கக்கும் போது அந்த வன்மத்துக்குள்ள நாங்க வர மாட்டாங்க. பெரியார்ட்ட எடுக்க வேண்டிய விஷயத்தை எடுத்துப்போம். எந்த ஒரு தலைவரையும் முழுமையை ஏற்றுக்க முடியாது, எந்த ஒரு தலைவரையும் ஏற்றுக்காம இருக்க முடியாது. யார் யார்ட்ட என்னென்ன விஷயங்கள் நல்லது இருக்கோ அவங்களை ஏற்றுக்கிட்டு அரசியல் கட்சி நடத்துவோம்னு சொன்னோம். அதில் உங்களுக்கு ஏதோ பஞ்சாயத்து பிரச்சனை. இன்னைக்கு உங்க வாக்கு வங்கிக்கு தாவேக்கா பிரச்சனை வந்ததுனால, உங்க வாக்கு வங்கியை தாவேக்கா போய் தாண்டி போனதுனால இன்னைக்கு தாவேக்காக உட்காந்து வன்மம் கக்கிக்கிட்டு இருக்கீங்க. இது 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 நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறா? சாட்டை துரைமுருகன் இரும்பாவன் கருத்திலாம் போடுற அந்த ட்வீட்லாம் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறா? நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள்ட்ட கேட்குறேன், அப்படி என்னையா தப்பு? இந்த முயற்சியில் என்ன தப்பு இருக்கு? எதுக்காண்டி இப்படி வன்மத்தை கக்கணும்? இப்போ உங்களுக்கு ஒரு சின்னம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு நாங்கள் நின்னமா நிக்கலையா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்க தோழர்கள் 2024 தேர்தலில் எத்தனை பேர் விஜய் அண்ணா மைக்கை காமிச்சாருன்னு சொன்ன நீங்க சொன்ன அந்த பிரச்சாரத்தை நம்பி உங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டான் தெரியுமா? நான் போடல, அது வேற கதை. எத்தனை பேர் ஓட்டு போட்டான் தெரியுமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு அன்னைக்கு நாங்க நின்னோம்ல. இன்னைக்கு எங்களுக்கு சின்னம் சார்ந்த விஷயம் தேர்தல் ஆணையத்தில் போகும்போது இப்படி உட்காந்து வன்மத்தை கேட்குறீங்க. யாரியா நீங்க? திமுகவோட மோசமாக உட்காந்து அரசியல் பேசுறீங்க. எப்போ பாரு தாவேக்கா எதிர்ப்பு வேற, விஜய் எதிர்ப்பு வேறையா? முதல்ல இதை புரிஞ்சுங்க. திமுக இருக்குது விஜய் எதிர்ப்பு, தாவேக்கா எதிர்ப்பு கிடையாது. தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை அவங்க எதிர்க்கல, விஜய் அப்படிங்கிற தனிப்பட்ட நபரை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ வந்துட்டாயா மனுஷன், இந்த எலெக்ஷனில் முடிஞ்சு போச்சு. அதே இடத்துக்கு நீங்களும் நகர்ந்து போறீங்களா? உங்களுக்கு தாவேக்காக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சின்னம் சார்ந்த விஷயத்தில் உட்காந்து வன்மத்தை கக்கிற உங்களுக்கு தாவேக்காவோட பிரச்சனை கிடையாது, என்னோட பிரச்சனை கிடையாது, என் அண்ணனோட பிரச்சனை. என் அண்ணன் முகத்தை பார்த்தாவே உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு போனி பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், வாக்க பிரிச்சு அந்த வியாபாரத்துக்கு பிரச்சனையா வந்துட்டான்னு சொல்லி அவரை பார்த்தோன்னு வன்மத்தை உட்காந்து கக்குறீங்க. யாரையா நீங்க? சரி, அரசியல் களத்தில் கேட்டால் பக்குவமற்ற கூட்டம், அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். ஒரு கட்சி சின்னத்துக்கு முயற்சி பண்ணுறதை உட்காந்து வன்மத்தை கக்குவாங்களா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இந்த மாதிரி செயல்பாடு செய்யுமா? நீங்கள் ஒரு சின்னம், இப்போயே நீங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சின்னத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க கட்சி அவங்க ஏதோ எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ சின்னத்துக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன விமர்சிக்க இருக்குது? இதில் உட்காந்து வன்மத்தை கக்கணுமா? நீங்கள் கரூர் விஷயத்தில் விமர்சிங்க, 2ஆம் கட்ட தலைவர் விஷயத்தில் விமர்சிங்க, யூகத்தை தப்பாக இருக்குது, அது இருக்குது, என்ன கருமம் வேணால் சொல்லிட்டு போங்க, அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பதில் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் செய்வோம். இப்படி உட்காந்து சின்னத்துக்கு வந்து இப்படி உட்காந்து விமர்சனம் பண்ணிங்கன்னா உங்களை நான் என்ன சொல்லுவேன், என்ன பேசுவேன்? இப்போ என் பசங்க வந்து அதை பேசுகிறாங்க, இதை பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? இப்போ ஓரளவு பக்குவமாக பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகுது உங்களுடைய செயல்பாடை பார்க்கும்போது. அப்போ அவனுக்கு கோவம் வருமா வராதா? ஏன் வராமல் இருக்க போகுது அவனுக்கு? அப்போ ஏதாவது ஒரு கமெண்டை வந்து கீழே போடும்போது ஐயோ நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தம்பிகளை இப்படி பேசி விட்டார்கள் தாவேக்கா தோழர்கள்னு. பேசுறது செய்கிறது அத்தனையும் நீங்கள் திமுக எதிர்த்து வேலை செய்ய வேண்டிய நீங்கள் தாவேக்கா எதிர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இலக்கை தாண்டி நீங்களே தாண்டி போயிட்டீங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிடத்தை எதிர்க்க முக்கியமா, இல்லை அதிகாரத்துக்கு வர முயற்சி பண்ணுற எங்க கட்சி எதிர்க்கிறது முக்கியமா? 5 வருஷம் உங்க எதிரி யாருன்னு தெரியாம என்ன சொல்றதுன்னு தெரியல, தடமாறி வழி மாறி போயிட்டீங்க. அதுல உங்க அண்ணன் வந்து அவரை நான் எதுவுமே சொல்லங்க, அவரை நான் வேற வீடியோவில் பேசிக்கிறேன். ஏன்னா அவரை வந்து நான் மேம்போக்கா நான் பேச மாட்டேன். அவர் ஏதாவது தப்பு செய்யும் போது அந்த தப்பை எடுத்து வந்து நங்குன்னு மண்டையிலே கொட்டி வீடியோ போடுவேன். தனிப்பட்ட முறையில் சீமான் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், சீமான் நல்லவர்னு சொல்ல மாட்டேன். சீமான் எங்க தப்பு பண்ணாரோ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். தப்பு பண்ணார்னா எடுத்து வந்து அடிப்பேன். இதுதான் வேலை. இதைத்தான் நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்னம் சார்ந்த விஷயத்தில் உங்க செயல்பாடு தவறு, அதை
அதை நான் இங்கே சொல்கிறேன். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கலனா கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த மாதிரி வேறு எந்த கட்சிக்கும் வன்மத்தை கக்காதீங்க. கட்சியோட சண்டை போடுங்க, கட்சியோட தலைவரோட தனிப்பட்ட மோதல்கள் செய்யாதீங்க. கேட்டால் பக்குவமான கட்சி கிக்குவமான கட்சி தான் இங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.